ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து செம்ம டென்ஷன் ஆகி ஒரு சில விஷயங்கள் எஃப்ஜேவை உள்ளே கூப்பிட்டு காரி துப்புறாரு. என்ன இதுக்கெல்லாமா பிக் பாஸ் சொல்லுவாருன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோ இந்த நயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேத்துலேயே அடி வாங்கியாச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சுன்ற அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் கழுவி ஊற்றுறாரு. ஒரு விஷயத்துக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும். ஏன்னா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, யாருமே மரியாதை கொடுக்கறது கிடையாது, மைக்கு ஒழுங்காக மாட்டுறது கிடையாது, மைக்கை மறைச்சி பண்ணுறீங்க, பேட்ரி ஒழுங்காக மாட்டுறது கிடையாது, மைக்கு கழட்டி வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு எக்கச்சக்கமாக வந்துட்டு அடுக்கி வச்சுருப்பார். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை உங்களெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற, அதாவது ரொம்ப மோசமாக பேசியிருப்பார். தயவுசெஞ்சு வெளியே போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார். வைல்ட் கார்டுக்கு அப்புறமா அதை பேசவே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எஃப்ஜேவை வந்துட்டு இப்போ திடீர்னு கன்வென்ஷன் ரூம் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. நம்மளுக்கு பக்கியன் இருக்கு, ஆனால் தேவையான விஷயம்தான். ஆனால் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்ஸில் இது மாதிரி நடந்திருக்காங்க கேட்டிங்கன்னா இது நடக்கவே கிடையாது. இதுதான் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியே ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு. என்ன அப்படி சொல்கிறாருன்னா, கழுவி ஊற்றுறாருன்னா ஒன்றுமே இல்லை. ஏங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட தெரியாதான்னு கேட்குறாரு. இதை நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஏன்னா எப்பயுமே பிக் பாஸ் ஷோன்றது வந்துட்டு இத்தனை ஆயிரம் கோடி மக்கள் பார்க்குறாங்க. அவ்வளோ பேர் பார்க்குற ஒரு ஷோவில் ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்க வேண்டாமா அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசனில் நான் கேள்விப்படுறேன் பிக் பாஸ் சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னால் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே அழகாக மேக்கப்லாம் பண்ணி சூப்பராக வருவாங்க. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கமருதி அந்த வேலையை பார்க்குறாரு, விஜய் பார்வை அந்த வேலையை பார்க்குறாங்க, வியன்னா அந்த வேலையை பார்க்குறாங்க, எஃப்ஜே அந்த வேலையை பார்க்குறாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப மொட்டமாக தான் இருக்கும். ஏன் இப்போ வரைக்கும் திவ்யா பாருங்கள், இன்னும் குளிக்கவே இல்லை, ட்ரெஸ்ஸிங்கு பண்ணவே அந்த நைட் ட்ரெஸ்ஸோடு தான் சுற்றிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அந்த மாதிரி தான் இருக்காங்க. வந்த புதுசில் எப்படி இருந்தாங்க? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி நீங்களாம் ஆர்டிஸ்ட் தானே கலாய்க்கிறார். நீங்களாம் ஆர்டிஸ்ட் தானே, மேக்கப்பில் உங்களுக்கு போட தெரியாதா? ஏன் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் வந்து ட்ரெஸ் வந்தால் மட்டும் தான் அதை நீங்கள் போட்டு நீங்கள் இது பண்ணுவீங்களா? மற்ற நாளாக உங்களால் வந்துட்டு ப்ரெசென்டபுளாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அந்த நாள் தவிர்த்து மற்ற நாளும் பண்ணுங்கள். அதே மாதிரி குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃப்ரைடே பற்றின ரொம்ப கேவலமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு இவங்களாம் ஆர்டிஸ்ட் தானன்ற அளவுக்கு இருப்பாங்க. அந்த நாளும் ப்ரெசென்டபுளாக தான் இருக்கணுன்றார். உங்கள் கிட்டே இருக்கிற பெஸ்ட்டான உடைகளை போட்டு தயவு செஞ்சு இருங்க. அது ஆன் டே வந்தாலும் சரி, ஆஃப் டே வந்தாலும் சரி. இப்போ நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஷோ காமிக்கிறாங்க, ஆனால் சனிக்கிழமை வந்துட்டு நடக்கணும், ஞாயிற்றுக்கிழமை விஷயங்கள் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து பெருசாக காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள் அந்த டைமில் கூட ப்ரெசென்டபுளாக இருங்க. இதை கூடமா சொல்லணும்? நீங்களாம் ஒரு ஆர்டிஸ்ட், ஏன் உங்களுக்குலாம் மேக்கப் போட தெரியாதுன்ற வச்சு செய்கிறார். கரெக்ட் பிக் பாஸ், சாரி பிக் பாஸ். போய் எல்லார்கிட்ட ஒருத்தர்கிட்ட இப்போ தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கள், முதல்ல வந்துட்டு ப்ரெசென்டபுளாக இருக்க சொல்லுங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லிஸ்ட்டே போட்டார். மாறி தெளிவாக சொல்லிவிடுங்க. 24 ஹவர்ஸு இதை வந்து உங்களை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே ப்ரெசென்டபுளாக இருங்க அப்படி இப்படி போட்டு தாக்குறார் பிடிச்சி. இதெல்லாம் எவ்வளவு கொடுமையாக இருக்கும். ஒரு டிவி ஷோவில் வந்துட்டு ப்ரெசென்டபுளாக இருங்கன்னு சொல்கிறத கூடமா பிக் பாஸ் சொல்லணும்? கொடுமையான்ற மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அசீமை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் கூட வந்துட்டு மேக்கப் இல்லாமல் இது போல லுங்கி கட்டின் போட்டுக்கும் வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அந்த அசீம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லுங்கி கட்ட மாட்டேன் சொன்னார், மீசை ஷேவிங் பண்ணாங்க, அதெல்லாம் முடியாது, லுங்கி வேணால் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பேன். அதை வந்து கமலஹாசன் அவர்கள் பாராட்டியிருப்பார். எல்லா சீசனும் அப்படி தான், எல்லாமே ரொம்ப அழகாக அப்படியே பயங்கரமாக மேக்கப்புக்குன்னே நிறைய பேர்லாம் பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு ஷோவாக தான் இந்த சீசன் 9 இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் இந்த சீசன் 9 இவ்வளவு மட்டமாக இருக்குது? அதே மாதிரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெசென்டபுளாக இந்த சீசனில் இருக்கா? யார் ப்ரெசென்டபுளே இல்லாமல் ஒரு மாதிரி மட்டமாக அவங்களோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே ஏனா தானே இருக்காங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.